அரையாண்டு விடுமுறை காரணமாக வீட்டு வாசலில் ஓடியாடி விளையாடிய சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் அடங்கி போய் அழுகை ஓலமும் இரத்த வெள்ளமுமாய் விரவி கிடக்கிறது. அந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் எப்படி அந்த கொடூர வலியை தாங்கி இருக்குமோ என நினைக்கும் போதே இதயத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டு விடுகிறது. மருத்துவமனையின் ஸ்ட்ரெச்சரில் வாடி போன மலர்களைப் போல 2 குழந்தைகளும் உயிரற்று கிடக்க, அதை பார்த்த குழந்தையின் தாய் மயக்கம் போட்டு விழுந்து துடிக்கிறார். மற்றொரு தாய் காவல் பணியில் இருக்கும்போது தகவல் கிடைத்து ஓடி வந்து மருத்துவமனையில் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். சிவகாசி அருகே கொங்கலாபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜாமணி ராஜேஸ்வரி தம்பதியர். சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் ராஜேஸ்வரிக்கு 11 வயதில் ஒரு மகனும் 9 வயதில் கமலிகா என்ற மகளும் இருந்தனர். இந்நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் பெண் காவலர் ராஜேஸ்வரியின் சகோதரியான சங்கரன் கோவிலைச் சேர்ந்த தனலட்சுமி தனது 6 வயது மகன் மற்றும் 4 வயது மகள் ரிஷிகாவுடன் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் ராஜேஸ்வரியின் வீட்டின் முன்பாக உள்ள கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கேட்டுடன் சுவர் சரிந்து விழுந்ததில் கேட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி கமலிகா மற்றும் 4 வயது ரிஷிகா ஆகிய இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். இதனையடுத்து உறவினர்கள் உடனடியாக பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே 2 சிறுமிகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கேட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகள் கேட் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த பரிதாப சம்பவம் சிவகாசி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேட்டிற்காக அமைக்கப்பட்ட பில்லர் ஸ்ட்ராங்காக கட்டப்படாததே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என கூறப்படுகிறது. இப்பகீர் சம்பவம் தொடர்பாக சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டிட கான்ட்ராக்டரிடமும் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அரையாண்டு விடுமுறை நாட்கள் என்பதால் மட்டுமல்ல, குழந்தைகள் பெரும்பாலும் கேட்டில்தான் திறந்து மூடுவதும் ஏறுவதுமாக விளையாடிக் கொண்டிருப்பார்கள். எனவே கேட் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா, அதற்கான கான்கிரீட் பில்லர்கள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பெற்றோர்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.